ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோங்கரா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு கரண்டி தயிர், கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஒரு கையளவுக்கு புளிச்சக்கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்து அப்படியே மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இதோட நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். இதோட நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதோட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கோங்கரா சிக்கன் ரெடி. இறக்கும்போது பெப்பர் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.